இனியவர்களே வணக்கம். சமயங்களின் ஒற்றுமையை சொல்லும் விரதம் என்ற கடந்த காணொளியில் இந்து சமயம், இஸ்லாமிய சமயம், கிறிஸ்தவ சமயத்தில் நோன்பு பற்றிய சுருக்கமான தகவலை பார்த்தோம். அத்தோடு சேர்த்து நமக்குள் இயல்பாக எழுந்த சில கேள்விகளையும் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டோம். இந்த காணொளியில் அதற்கான பதில்களை அறிந்து கொள்வோம். இந்த காணொளியை பார்க்கும் நீங்கள் ட்வின் கிரேஜாஸ் என்னும் இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வாட்சிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இப்போ வாங்க காணொளிக்குள்ள போகலாம். சமயங்கள் தங்களுடைய இயங்குத்தன்மைக்காகவும் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தனிப்பட்ட பல கோட்பாடுகளை, கொள்கைகளை வைத்திருக்கின்றன. எந்த ஒரு சூழலிலும் அதனை மாற்றிக்கொள்ள முன் வருவதில்லை. பெரும்பாலான விடயங்களில் வேறுபாடுகளை காட்டி நிற்கும் சமயங்கள் விரதம் அல்லது நோன்பு என்கிற விடயத்தில் ஆழ்ந்த ஒற்றுமையை காட்டுகின்றன. அறிவும் அறிவியலும் புதினங்களும் புதிய கலாச்சாரமும் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் நோன்பு பற்றிய கருத்தாக்கங்கள் சரியா? நோன்பு தேவையா? அதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் கேட்டுக்கொண்ட, எழுப்பிக் கொண்ட பல்வேறு விதமான கேள்விகளை சில தலைப்புகளாக இப்பொழுது நாம் பார்ப்போம். விரதமும் உளவியலும். 2வது வகை சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருந்தே உணவு கட்டுப்பாடுதான் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். விரதம் எதிர்மறையான சிந்தனைகளை வேறறுத்து தன்மதிப்பையும், சுய கட்டுப்பாட்டையும், நிறை உணர்வையும், ஏற்புடைமை உணர்வையும் ஆகிய நல்லுணர்வுகளை தருகின்றது என்று ஆய்வுகள் கூறுகிறது. விரதமும் மனவியலும். மன ஆற்றலை விரதம் ஊக்குவிக்கின்றது. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவும் கண்ட நேரத்தில் சிற்றுண்டியும் குளிர்பானங்களும் அருந்தும் பழக்கம் கொண்ட ஒருவர் உணவு உண்ணுதலை நான் ஒறுக்கின்றேன் என்ற முடிவெடுப்பதற்கு எவ்வளவு மனதைரியம் வேண்டும்? விரதமும் உடலியலும். விரதத்தால் உடலின் எடை மட்டும் குறைவதில்லை, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. புற்றுநோய், நரம்பியல் நோய்க்கு எதிரான தடுப்பரணாக இந்த பழக்கம் விளங்குகின்றது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. நரம்பியல் நோய்கள் நீங்குகின்றது என்று விரதத்தை குறித்த ஒரு தகவல் நமக்கு அற்புதமான ஒரு தகவலாக தெரிகிறது. விரதம் அல்லது நோன்பு இருப்பதால் தேவையற்ற கொழுப்பு உடைகிறது. அந்த கொழுப்பு உடைதலிலிருந்து வெளிவருகின்ற கீட்டோன் என்கிற கனிம வேதிப்பொருள் நரம்பியல் சார்ந்த நோய்களுக்கு எதிரான தடுப்பரணாக செயல்படுகிறது. குறிப்பாக மறதி நோய் சார்ந்த குறைபாடுகள் குறைவதற்கு மிகச்சிறந்த பங்காற்றுகிறது. மேலும் மறதி குறைபாடு ஒழிவதன் காரணமாக சீரான சிந்தனை திறன் ஆற்றல் அதிகரிக்கின்றது. 8 நாட்கள் சீரான விரதம் அல்லது நோன்பு இருப்பவர்களுக்கு இரவில் தூக்கமின்மை குறைபாடு சீராக குறைகின்றது. மேலும் இது மனக்கவலையை 80% குறைக்கின்றது என்றொரு மருத்துவ ஆய்வு அற்புதமான தகவலை கூறுகின்றது. சுருக்கமாக கூற வேண்டுமானால் விரதம் என்பது ஒரு மாமருந்து. இந்த மருந்து நரம்பியல் வியாதிகள், மறதி, தூக்கமின்மை, மனக்கவலை, பக்கவாதம் போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து ஆழ்ந்த உறக்கம், நிம்மதி, சிந்தனை ஆற்றல் போன்றவற்றை தருகின்றது. 2018ஆம் ஆண்டில் உபவாசம் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த உண்மைகள் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரதத்தை நாம் ஆன்மீக ரீதியாக சிந்தித்தோம். எனவே விரதம் அல்லது நோன்பினால் நாம் பெறுகின்ற ஆன்மீக நன்மைகளை இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, விரதம் ஆன்மாவை தூய்மையாக்கி கடவுளின் அருகில் நெருங்கி வரவும் கடவுள் மீது ஆழ்ந்த அன்புணர்வு கொள்ளவும் உதவுகின்றது. 2வதாக, விரதம் கடவுள் முன்பாக தாழ்ச்சி உணர்வு கொள்ள நம்மை தூண்டுகின்றது. 3வது, விரதத்தின் மூலமாக நம்மால் சோதனைகளை களைய முடிகிறது, சுய கட்டுப்பாட்டை மேம்படுத்த முடிகிறது. 4வது, விரதம் உள்ளார்ந்த ஆராதனைக்கும் ஜெபிப்பதற்கும் உதவுவதன் வழியாக கடவுளின் துணையை நாட நமக்கு கற்றுத்தருகின்றது. 5வது, கடவுளின் குரலுக்கு பதிலிருப்பு செய்யவும் மற்ற மனிதரோடும் இயற்கையோடும் தோழமை உணர்வு கொள்ளவும் உதவுகின்றது. இனியவர்களே, இந்த காணொளியை பார்ப்பதற்காக உங்கள் நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி.
விரதம் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய தகவல் என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்களுக்குள் எழுந்த கேள்விகளையோ அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதையோ தெரிவித்தால் அதற்கான காணொளியை நாங்கள் பதிவிடுகிறோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. குயின் கிரேஜாஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்க. நன்றி.